நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னாச்சுமா, லைன் போகலையா? இல்லப்பா, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அக்கா, நீ நம்பரை சொல்லு, நான் அம்மா ஃபோன்ல இருந்து கால் பண்றேன். டேய், அந்த நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப். மனோஜுக்கு எப்படி இருக்கு பாலா? தெரியாது. பாலா, நீ இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தானே போயிட்டு வந்த? ஆனா அவரை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? ஐசியூல இருக்காரு, பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவர் இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு நீ கேட்டுட்டாவது வந்துருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல, நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் போய் என்னதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். நீ அந்த போனை கொடுமா. போக வேண்டாம். ஏய், என்னோட விஷயத்துல மனோஜ் ரொம்பவே உதவி பண்ணியிருக்காரு இல்லையா? அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டு நான் அங்க போகாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த. இல்லைன்னா நான் அங்கேயே வந்து பார்த்துருப்பேன். போக வேண்டாம்னு சொல்றேன்ல. என்ன பாலா, மனோஜுக்கு என்னாச்சு? அவரு நமக்கு யாரு? மனோஜுங்கிற ஆள் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தெரியாது. ஏய் பாலா, அப்படி யாருன்னு தெரியாத ஒரு ஆளை பார்க்கறதுக்காக எதுக்கு போறீங்க? அங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. அம்மா, அம்மா, நீங்க ஏமா வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க? பைக் ஆக்சிடென்ட்ல பெரியப்பா செத்துட்டாரா? செத்துட்டாராமா? அவர்தான் சாகலையேம்மா. நீங்க எதுக்காக வருத்தப்படுறீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்மா. இவனை கூட்டிட்டு போம்மா. அம்மா, இப்போதைக்கு தொந்தரவு பண்ணாம இங்கிருந்து போங்க. வா. பாலா, என்னாச்சு பாலா? மனோஜுக்கு நடந்த ஆக்சிடென்ட்டை விட ஒரு பெரிய சம்பவம்.
உனக்கு இங்க நடந்திருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஜெயா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல வேற யாராவது அங்க உங்ககிட்ட மோசமா நடந்துக்கிட்டாங்களா? இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அப்படின்னு யாரு சொன்னது உனக்கு? என் மேல பாசத்தை காட்டுறவங்களும் எனக்கு உதவி பண்றவங்களும் சொல்றாங்க. நடந்த சம்பவம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா. இப்போ மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாலா உயிரோடவே இருக்க கூடாதான். பாலா, வேணுகோபால் அப்படிங்கிற மிகப்பெரிய அயோக்கியனை திருத்துறதுக்கு கண்டிப்பா பாலா வேணும். அது என்னோட தேவை. நீ எனக்கு வேணும் பாலா. என் குடும்பத்துக்கு நான் தான் சாபமா இருக்கேன். பார்த்தாலே அருவருப்பா இருக்கிற ஒரு கேவலமான மனுஷ பிறவி மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எப்படி தோணுது? நமக்கு உதவி பண்ண வந்த மனோஜ் மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எதை பத்தி யோசிக்காம அவரை பார்க்க போன என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. பாலா, உன்னை அவமானப்படுத்துற எல்லாருமே உன் மேல பாசம் காட்டுற ஒரு நேரம் வரும். எப்பங்க? பட்னி கிடைக்கிறவனுக்கு பரலோக போக ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு பழமொழி சொல்ற மாதிரி நீங்க என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். எல்லாருமே சேர்ந்து எனக்கு பரிசா கொடுத்த நரக வாழ்க்கை தான் இது. பாலா, நான் இங்க இருந்து என் புருஷனையும் குழந்தைங்களையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு கரையர்னு நினைக்கும் போது ஏட்டி உதச்சாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் விதியை எதிர்த்து போராடி தோத்து போற நிலைமையில இப்ப நான் இருக்கேன். தாங்க முடியாத வலைகளை மனசுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் நான் அமைதியா வாழ முடியும்? நான் செத்து போயிட்டேன்னா எனக்குள்ள இருக்கிற வார்த்தையில ஒரே அடியா போயிடும். நீ ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாரும் வாழ்றதுக்காக ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னால முடியல. உனக்கு யாருமா இல்லாம போயிட்டாங்க? பாமா, எந்திரிச்சு வா வா. பாலா, என்ன பத்தி நீ யோசிக்க வேண்டாம். நமக்கு 2 பசங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காகவாவது நம்ம நல்லா வாழணும். என் உடம்பு மட்டும் சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டு நான் உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன். வருத்தப்பட வைக்க மாட்டேன். நான் வருத்தப்பட வைக்க மாட்டேன். பாலா, பாலா,
யோசிச்சுட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு வெளியில இருந்த நிலா வெளிச்சத்தை கூட கார்மேகம் ஆக்கிரமிச்சிருச்சு. சூரியனை விட பிரகாசமா இருக்கிற உன்னோட சிரிப்பு உன் முகத்துல இருக்கிற வரைக்கும் கார்மேகம் ஆக்கிரமிச்ச நிலாவை பத்தி நீ ஏன் பால யோசிச்சு மனசு கெடுத்துக்கிற? பாலா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலா நமக்கு மட்டுமே வெளிச்சம் தரும். அந்த குளிர்ல ஒரு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வெளியில உட்கார்ந்திருக்கணும். ஃப்ளாஸ்க்ல சுடு தண்ணி, பேஸ்ட், அப்புறம் பிரஷ் இதெல்லாம் கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்க. மனோஜ்குமாரோட வைஃப் எங்க? நேத்து ராத்திரி முழுக்க தூங்காம டயர்ட் ஆனதுனால அந்த சேர்ல உட்காந்து தூங்கிட்டு இருக்கா. இங்க ரூம் இருக்கு, அங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேவைப்படும் போது நாங்க வந்து கூப்பிடுறோம். ஐசியூல எத்தனை நாளைக்கு இருக்க வேண்டியதா இருக்கும்? டாக்டர் வந்தவொடனே கேட்டுக்கோங்க. ரூம் வேணும்னா நீங்க காலையிலே சொல்லிடுங்க. கூட இருக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும்னா நாங்க இங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம். ஜெயா, ஜெயா, தூக்கம் இல்லாததுனால ரொம்ப தலைவலிக்குது. ரூம் வேணும்னா நாளைக்கு காலையில சொல்ல சொல்லியிருக்காங்க. ரூம் எடுக்கலாமா? இந்த சேர்லயே உட்காந்துட்டு இருந்தா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. நைட் ஆனா ரொம்ப கொசுக்கடி. ரூம் கண்டிப்பா எடுக்கணுமா ஜெயா? பணம் நிறைய செலவாகும். 2-3 நாளைக்கு மட்டும் நம்ம மாத்தி மாத்தி தங்கலாம். என்னாலலாம் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நாம ஒண்ணு இதை வேணும்னு பண்ணல, என் மேல இருக்கிற கோபத்துல தானே பண்ணிருக்காரு. இதுக்கு போய் நாம கஷ்டப்படணுமா என்ன? நாம ஒரு ரூம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவிடுமா. பணம் செலவாகும் நினைச்சு நீங்க ஒண்ணு வருத்தப்பட வேணாம். என் வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பாத்துட்டு போனாங்க. யாருக்காச்சும் இங்க இருக்கணும்னு தோணுச்சா என்ன? அவ்வளவுதான் சொந்தமே. ஹாஸ்பிட்டல் பில்லு வரும்போது நாம அவங்க கையில கொடுத்துடலாம். நாம இங்க உடம்ப வளைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க ரூமை போய் புக் பண்ணிட்டு வாங்க. பாப்பா, யார் கால் பண்றாங்கன்னு பாருமா. சரிம்மா. யாருமா? ஃபாதர்மா, ஃபாதர் டேவிட். ஹலோ. ஹாப்பி மார்னிங் பாலசுதா. மார்னிங் ஃபாதர். ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். எங்களோட முயற்சிகளுக்கும் உங்களோட பிரார்த்தனைகளுக்கும் பலன் கிடைச்சிருக்குமா? வேணுகோபாலுக்கு மேட்சா இருக்கிற A+ கிட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன்னு ஒரு ஆள் வந்திருக்காரு. இது என்னால நான் இதை நம்பலாமா ஃபாதர்? நான் சொன்னதையும் நீ நம்பலாம், அந்த ஆளையும் நம்பலாம். அவரு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஆளுதாம்மா. அவருடைய பேரு ஜோசப்மா. அவரு நாளைக்கு இங்க வர்றாரு. அப்போ நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேம்மா. வேணுகோபாலை கூட்டிட்டு நாளைக்கு நீங்க இங்க வரணும். நாங்க கண்டிப்பா வரோம் ஃபாதர். மற்ற விஷயங்களை பத்தி நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், சரியா? ஓகே தான் ஃபாதர். அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ஃபாதர் எதுக்காகம்மா கால் பண்ணாரு? அந்த கடவுள் நம்மள கைவிடலன்னு சொல்றதுக்காக தான். அப்பா என்ன பண்றாரு? தூங்குறாருமா, நான் போய் எழுப்புறேன். இல்ல வேண்டாம், நான் போய் அவரை எழுப்புறேன்.
எந்திரிக்கலையா? அட எந்திரிங்க. சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் மருந்து சாப்பிடணும். அட எந்திரிங்க. எந்திரிங்க. எனக்கு எந்திரிங்க. எனக்கு எந்திரிங்க. எனக்கு எந்திரிங்க. எங்க எந்திரிங்க. என்னாச்சுமா? பாருங்க, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அப்பா, எனக்கு எந்திரிங்க. அப்பா எனக்கு எனக்கு எந்திரிங்க. எனக்கு அப்பா, எனக்கு எனக்கு எங்களை பயமுறுத்திட்டீங்கல்ல. பாலா, என்னம்மா? அம்மா வந்து எழுப்புனப்ப நீங்க எழுந்திருக்கவே இல்லப்பா. நானும் வந்து எழுப்புனேன். நீங்க கொஞ்சம் கூட அசையலப்பா. அம்மா உங்களோட ஃபுல் சக்தியை யூஸ் பண்ணி உங்களை உழுக்குனதுனால தான் நீங்க எழுந்திருச்சிங்க. என்னை தோக்கடிச்சிட்டீங்களோன்னு தான் நான் இப்ப நினைச்சேங்க. ரொம்ப இருட்டா இருந்த ஒரு குகைக்குள்ள போய்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கூர்மையான பாறைகள் இருக்கிற ஒரு இடம். அதுல இருந்து ஒரு குகைக்குள்ள போனேன். அங்க போய் நான் மாட்டிக்கிட்டேன். அப்பதான் நம்ம பொண்ணோட குரல் கேட்டுச்சு. ஒரு நிமிஷத்துக்குள்ள எங்களை பயமுறுத்திட்டீங்களே. நான் அப்படி விட்டுட்டு போயிடுவேனா என்ன? என்னாச்சுங்க? மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கா? ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ போய் அப்பாவுக்கு பிளாக் டீ போட்டு கொண்டு வாமா. ஃபாதர் டேவிட் கால் பண்ணிருந்தாரு. அத பத்தி சொல்லலான்னு வந்தப்பதான் உங்களோட கை மரத்து போன மாதிரி இருக்கா? இப்பதான் சூடாக ஆரம்பிச்சிருக்கு. ஃபாதர் என்ன விஷயமா கூப்பிட்டாரு? ஒரு குட் நியூஸ் சொல்லதாங்க. ஏ பாசிட்டிவ் கிட்னி டொனேட் பண்றதுக்கு ரெடியா ஒரு ஆள் வந்திருக்காராமா. இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே, கருணைங்கிற மொழி இதயத்துக்கு மட்டும் சொந்தம் இல்ல, அது கடவுளுக்கும் சொந்தமானதுதான். ஒரு பக்கம் மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது இன்னொரு பக்கத்துல அந்த கருணை கை நீட்டி உதவி பண்றது நீதான் பார்த்தல்ல. கிட்னி கொடுக்கறதா சொல்லிருக்கிற அந்த ஆளு நாளைக்கு ஃபாதரை பார்க்க அங்க வராரு. நாளைக்கு நம்ம 2 பேரையும் அங்க வர சொல்லி ஃபாதர் சொல்லிருக்காரு. நாம போலாம். அவ்வளவு தூரம் டிராவல் பண்றது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. நமக்காக தானே போறோம். எனக்கு எனக்கு இதுல ஒரு டயர்டும் வராது. நாம போலாம். ஜெயா கேண்டீன் போயிருக்காப்பா. நான் இப்ப ரூம்ல இருக்கேன். மனோஜ் ஐசியூல இருந்து மாத்தினாலும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் இருக்க வேண்டியிருக்கும். அதனால நாங்க ரூம் எடுத்திருக்கோம்ப்பா. மாமாவோட சொந்தக்காரங்க வந்தாங்களா? எல்லாரும் வந்து பாத்துட்டு போயிட்டாங்க. 2 தங்கச்சிங்களும் அவங்களோட புருஷங்க இருக்காங்கன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாருக்கும் வேலைதான் முக்கியம். ஸ்ரீதேவி அம்மா டாய்லெட்ல வழுக்கி விழுந்து இடுப்பெலும்பு ஒடிஞ்சி சின்ன பொண்ணு வீட்டுல இருக்காங்க. அவங்க இருந்திருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாங்க. என்ன பண்றது, நாம தான் பாத்துக்கணும். ஹாஸ்பிட்டல் செலவுக்கு என்ன பண்றீங்க? வந்தவங்க எல்லாம் ஜெயா கையில பணம் கொடுத்திருக்காங்க.
கையில இருக்கிற பணம் செலவாயிடும்னு பயந்துகிட்டு தான் உங்க அப்பா ஹாஸ்பிட்டலுக்கே வர மாட்டேங்கிறாரு. ஸ்ரீகுட்டி இப்போ நம்ம வீட்ல இருந்தா ஸ்கூலுக்கு போறா. அம்மா, நான் கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் அஜயன் கிட்டயும் சொல்றேன். அவனுக்கு கால் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறான். நான் கால் பண்ணி பார்க்கறேன். இப்ப அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆனாலும் மனோஜ் எந்திரிச்சு நடக்க 1-2 மாசம் ஆகும். அது வரைக்கும் அவரை யார் பாத்துப்பாங்க? ஜெயாக்கு அங்க இருக்காங்கல்ல. புருஷனுக்கு ஒண்ணுனா பொண்டாட்டி தானே பாத்துக்கணும். அவ இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு சத்தியமா தோணல. அவளுக்கு இப்பவே இது போர் அடிச்சு போச்சு. மனோஜ நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன? அம்மா, நீங்க எது வேணாலும் பண்ணிக்கோங்க. நீ சொன்ன மாதிரி தான் அப்பா கிட்ட நான் இதை பத்தி சொல்ல போறேன். அவர் உங்ககிட்ட கேட்டாலும் நீ அப்படிதான் சொல்லணும். ம், நான் எதுக்கோ திவ்யா கிட்ட பேசி பார்க்கறேன். உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன். ம். ஹரி எனக்கு கால் பண்ணி இப்பதாம்மா வச்சான். என்னம்மா சொன்னா? மனோஜ் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்க கால் பண்ணான். உயிரோட தான் இருக்காருன்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? நீ யார் மேலயே இருக்கிற கோவத்தை என்கிட்ட ஏன் காட்டுற? எனக்கு ஏன் மேலதாம்மா கோவம். இந்தாங்க, இதுல தோசை இருக்கு, எடுத்து சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் கேன்டீன்லயே சாப்பிட்டுட்டேம்மா. நீ மனோஜ பாத்தியா? எப்ப பார்த்தாலும் போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா? ஏதாவது வேணும்னா அவங்களே கூப்பிடுவாங்க. நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 நாளா சரியா தூங்காததுனால எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். யாராச்சும் எனக்கு கால் பண்ணாங்கன்னா நான் என் வீட்டுக்காரோட ஐசியூல இருக்கேன்னு சொல்லிடுங்க. ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாம விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நேர்ல வரட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.